I request the President of Pondicherry Traders Federation, Mr. Babu Srinivasan sir, onto the stage to give away his தமிழனாய் பிறந்ததில் பெருமிதம் கொண்டு முதலில் என் தாய் தந்தையருக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை இனிமையான மாலை. மெத்த படித்த சபையில் முள் பேசுவது என்பது மிக சிக்கல். அதிலும் குறிப்பாக மேடம் கவிதை மலை பொழிந்து விட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்த ஒரு 2 பார்த்துருப்பீங்க. நீங்கள் பேசிய உடனே அரங்கமே அமைதியாக இருந்தது. அடுத்து என்ன பேசுகிறோம் தெரியாமல் திக்குமுக்காக இருந்தோம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த காலத்தில் மீடியா ஆகட்டும், சினிமா ஆகட்டும், நண்பர்களாகட்டும், நிறைய நெகட்டிவ் கதைகளையும் ஒரு பாசிட்டிவ்னஸ் இல்லாத கதைகளையும் கேட்டு கேட்டு புளித்திருக்கிற நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை சிவராத்திரி அதுவுமாக விமன்ஸ் டே அதுக்குமாக ஒரு வெற்றி கதையை கேட்டதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம். சௌரியராஜன் சார் 10 ஆண்டு பயணம் பா, பிரமிக்க வைக்கிறது. புல்லரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரமிக்க வைக்கிறது. எப்படி பாருங்களேன், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அங்கே ஆரம்பிக்கிறார். இன்னைக்கும் அப்பாவும் அம்மாவையும் இந்த ஒரு தன்னுடைய வளர்ச்சியை பார்க்க மக்களுக்கு மத்தியில் சான்றோன் அப்படின்னு பேர் வாங்குற விஷயத்தை தன் தாய் தந்தையில் முதல் கண்டு ரசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு முதல் மரியாதை கொடுத்து இங்கே அமர வைக்கும் போது அவருடைய பாசமும் பணிவும் தெரிகிறது. ஏதோ வியாபாரம் செஞ்சோம், ஒரு இடத்துல வேலை செஞ்சோம், அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து விடாமல் இந்த சொசைட்டிக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னும் போது ஒரு சிறந்த சம்பளம், ஒரு கேரண்டீடு மணி, தன் வாழ்க்கையை கட்டமைக்கலாம் போது அதுலேருந்து ஒரு சடன் ஒரு டைவர்ஷனில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். அது எப்பேற்பட்ட பிஸ்னஸ்? அவர் ஆரம்பிச்சுக்கிறது 10 ஆண்டுகளுக்கு முன். அப்போலாம் டெக்னாலஜினால உருப்படாது, அறிவியல் வளர்ச்சினா ஏற்றுக்க மாட்டோம், புது திட்டங்களா முடியவே முடியாது அப்படின்ற ஒரு காலத்தில் நான் ஒரு தொழிலை தொடங்குகிறேன், அதிலும் நான் ஒரு டெக்னாலஜி சைடு தொடங்குகிறேன் அப்படின்னும் போது தன்னில் பாதியாக நின்று தன் வாழ்க்கை முழுதும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அந்த மேடமுடைய மனநிலை, போயிட்டு வாங்க நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அமைச்சிருக்காங்க பாருங்க மேடம், சித்ரா மேடம், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் உங்களிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டார் என்று நினைக்கிறேன். சாதாரண விஷயம் இல்லை, அது மிகப்பெரிய விஷயம். அடுத்ததாக சார், இந்த கம்பெனியில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் சார், அவரை நான் சாருன்னு கூப்பிட்றத விட அண்ணே அண்ணே இதை செய்யட்டுமானே அதை செய்யலான்னு சொல்லி ஒரு ரைசிங் ஸ்டார் சொல்லும்போது கேட்கும்போது மிகவும் ஆனந்தமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. கம்பெனியை குடும்பமாக பார்க்கிறார், அந்த குடும்பம் இவரை உயர்த்தி பிடிக்கிறது. வாழ்த்துக்கள். மிக அருமையான குடும்பம், மிக சிறந்த குடும்பம். இந்த பிரைட் ஸ்டார்ஸ்லாம் நான் பின்னாடி பார்க்குறேன். எப்பவுமே ஒரு சீஃப் கெஸ்ட் பேசும்போது ஒரு பெரிய கஷ்டம், பின்னாடியும் டப்பாவை ஓப்பன் பண்ணி ஸ்மெல்ல கொடுத்துருவாங்க, முன்னாடியும் கேக்கை வெட்டி ஸ்மெல்ல கொடுத்துட்டீங்க. அதனால் என்னோட உரையை எவ்வளவு வேகமாக முடிச்சுக்கொள்கிறேன். 10 ஆண்டுகள் 3670 நாட்கள் சாதாரண விஷயமா சார்? ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்க, அது அப்படியே பிரிங்க. 10 ஆண்டுகள் 1000 கஸ்டமர். 1000 கஸ்டமர்னா சாதாரண கஸ்டமர் இல்லை. ஏபிஎஸ் பேரா? ஏபிஎஸ் என்பது அவருடைய பெயர். ஆல் டைம் பெஸ்ட் சர்வீஸ் கொடுத்ததுனால தான் அவரால் 1000 கஸ்டமர்களை வைத்திருக்க முடிகிறது. 30க்கும் 40க்கும் மேலான பார்ட்னர்ஸ். எப்படி? ஏபிஎஸ் இல்லையா? ஆல் டைம் பெஸ்ட் சேல்ஸ் சொல்யூஷன் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் 25 பார்ட்னர்களை அவளால் உள்ளடக்கி வைத்திருக்க முடிகிறது. ஆல் டைம் பெஸ்ட் சர்ச்சிங் ஃபார் நியூ டெக்னாலஜி ஏபிஎஸ். அதனால தான் 850 போட்டு விட்டுடாம ப்ராடக்ட்ஸ், 850 ப்ராடக்ட்ஸ் போட்டு விட்டுடாம கூட பிளஸ் போடுறார். கற்றது கையளவு, கற்க வேண்டியது உலகளவுன்னு எப்பவுமே அந்த இன்னும் கூட நான் ரெடி
அப்படின்னு அமர்ந்திருக்கிற ஒரு மாபெரும் மேதையும் மனிதனை நீங்கள் பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சி. ஆக்சுவலாக நான் இந்த விழாவுக்கு என்ன சீஃப் கெஸ்ட்னு அவர்கள் சொன்னாங்க. நான் ஒரு உண்மையை சொல்லி அவங்க என் உள்மனசு உறுத்துது. நான் வந்து சைடு வித்வானாக தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். மெயின் நாதஸ்வரம் கோயம்புத்தூர் போயிட்டாரு. என்னுடைய ஆசான், எந்த நேரமும் வணிகர்கள் வாழ்வாதாரத்தை தன் மூச்சு காற்றாக எடுத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய ஆசான் திரு சிவசங்கரன் ஐயா அவர்கள் கோயம்புத்தூருக்கு போயிட்டதுனால ட்ராக் பாட வந்த என்ன மெயின் பாடகராக்கி உங்களுக்கு நன்றி. அது மட்டுமல்ல, என்னுடன் வந்திருக்கிற என்னுடைய சக நண்பர்கள் சித்திக் ரஹ்மான், மோகன் மற்றும் மற்ற அனைவருக்கும் நன்றி. சார், இவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. பேன் இந்தியாவில் சார், இந்தியாங்கிறதே ஒரு உலகம் என்பது ஒரு பெரிய உருண்டை இல்லையா? உலகம் என்பதில் பெரிய உருண்டையில் இந்தியா என்பது ஒரு சிறிய இடம். அந்த இந்தியா என்பதில் சவுத் இந்தியான்றது அதை விட ஒரு சிறிய இடம். சவுத் இந்தியான்றதுல ஒரு பாண்டிச்சேரி என்றது ஒரு சிறு துளி, ஒரு புள்ளி. அந்த புள்ளியிலிருந்து இன்னைக்கு ஒரு பேன் இந்தியாவோட பெஸ்ட் செல்லர் அவார்டு வாங்கியிருக்காருன்னா இதை விட ஒரு பெரிய சரித்திரம் என்ன இருக்க முடியும்? அப்புறம் கேஜிஎஃப் மாதிரி தான் சொல்லிடுறோம். ஏதோ 10 பேர் அடிச்சு இவர் டான் ஆனவர்ல, இவர் அடிச்ச 10 பேரும் டான் இல்லையா? அந்த மாதிரி தன்னுடைய வளர்ச்சியை படிப்படியாக உயர்த்தி கொண்டே சென்று கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்கள் வளர்ச்சிக்கு தடையே கிடையாது சார். பொதுவாகவே ஒரு மீட்டிங்கில் இருந்து நான் ஒரு டேக்அவே, ஏதாவது ஒரு இடத்துல வந்தால் நான் ஒரு டேக்அவே, எனக்கு இந்த மீட்டிங் பார்த்தோன்னே ஒரு டேக்அவே என்னன்னா, அன்னதானம், கண் தானம், எல்லா தானத்திலும் பணம் இருக்கட்டும் சார். பணம் ஒரு நாள் கரைந்து விடும், சொத்து ஒரு நாள் காணாமல் போய்விடும். எது போனாலும் மீண்டெடுக்கக்கூடிய ஒரே சக்தி கல்வி. அந்த கல்வி தருவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிற சௌரிராஜன் அவர்களுக்கு ஒரு முறை இந்த அரங்கமே அதிர்கிற அளவுக்கு ஒரு கை ஓசை எனக்கு தேவை. பத்தல, அவருடைய சாதனைக்கு இது பத்தல. இந்த கைத்தட்டல் உங்களுக்கு குறைவு சார், இன்னும் உங்களுக்கு வேணும். நீங்க சொன்னீங்க அடுத்த 10 ஆண்டுகளில் 100 கோடியா சார்? கட்டாயம் நிறைவேறும் சார். ஏன் தெரியுமா? எனக்கு இப்ப தோணிடுச்சு. சௌரிராஜன் சாரோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணேன்னா நான் பாண்டிச்சேரி வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஆர்டர் என்னால் எடுக்க முடியும். அவர்கிட்ட டெக்னாலஜி இருக்குது. சௌரிராஜனுடன் என்னுடைய பிடிஏ புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பை நான் பண்ணேன்னா அமேசான், பிளிப்கார்ட் போன்ற கம்பெனியை தூக்கி எறிய முடியும். ஏன்னா சௌரிராஜன் டெக்னாலஜி இருக்குது. சபரிராஜன் சாரோட என் பிள்ளைகளையும் அவர்களையும் இணைத்துக் கொண்டிருந்தால் என் பிள்ளைகள்லாம் இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஸ்மார்ட் பாய்ஸாக இருப்பார்கள். அந்த டெக்னாலஜி அவரிடம் இருக்கிறது. This is a takeaway from this meeting. What I want to work with you, sir. என் கம்பெனி want to be associated with you. எப்படி இது முடியும்? கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அந்த பயங்கரமா வாசனை வருது. எல்லாம் அந்த பக்கம் தான் பார்க்குறாங்க. என்ன ஒரு போய் பார்க்க மாட்டேங்கிறாங்களா பேசுறது? கடைசியாக அவருடைய மனசுல என்னவா இருக்க முடியும்? ஒரு சினிமா டைலாக் தான். 1000 பேர் பின்னாடி இருக்கிறார்கள் சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் என்று அர்த்தம். 1000 பேருக்கு முன்னாடி நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த உலகத்தையே அடைய போகிறீர்கள். இது உறுதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் 10 ஆண்டு பயணம் 100 ஆண்டுகளை தொடர வேண்டும் என்று வாழ்த்தி வழங்குகிறேன். நன்றி, வணக்கம்.